இப்ப நீங்க நேத்து அறிவிச்ச அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா 4 முக்கியமான நகரங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு. சென்னை ம். 35% நீக்கியிருக்காங்க. செங்கல்பட்டு 25% நீக்கியிருக்காங்க. திருப்பூர் 23% நீக்கியிருக்காங்க. கோயம்புத்தூர் 20% நீக்கியிருக்காங்க. அப்படின்னு இப்ப எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 14,00,000, 7,00,000, 5,00,000, 6,00,000ன்ட்டு இந்த இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு 32,00,000 கிட்ட மக்கள் நீக்கிருங்க. இந்த 4 நகரம் மட்டும் சொல்றேன். ம். 16, 20 உங்களுக்கு வந்து 32,00,000 கிட்ட நீங்க வந்து இந்த 4 நகரங்கள்ல மட்டும் பெருவாரியான அளவு நிக்கிறீங்க. இந்த 4 நகரமே வந்து பெரிய பெரிய நகரங்கள். இந்த பெரிய பெரிய நகரங்கள் ம். சார்ந்த இடத்துல இவங்களோட பிஎல்ஓக்கள் போய் மக்களை சேர்ந்து அவங்களோட விஷயங்கள அவங்க எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சு குடுக்க முடியல. இவங்க குடுக்க முடியாத பட்சத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் இயல்பான மக்கள். இப்போ வரைக்கும் நீங்க ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஏன்பா எனக்கு வந்து ஃபார்ம் வரலன்னு கேட்கிற மக்கள் 40 நாள் முடிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் இப்பயும் ம். மக்கள் வந்து இந்த ஃபார்ம் எனக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடிக்கு ஏதோ ஃபார்ம் தராங்களாமேப்பா, அது ஏன்பா எனக்கு வரலன்னு கேட்கறாங்க. முடிஞ்சே போயிடுச்சுமா, இப்ப டிராக் வரைக்கும். லிஸ்ட்டே வந்துச்சுமான்னா கூட ம். ஆமா. அதுதான் இயல்பான ம். நிலைமை. அப்பன்னும்போது, தேர்தல் ஆணையம் இந்த 30 நாள் திடீர்னு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 40 நாளு அப்படின்னு சொல்லி, அந்த குறுகிய காலத்துக்கட்டுக்குள்ள இது எல்லாத்தையுமே செய்யணும்ன்ற நினைச்சதோட விளைவு தான், இந்த 66,00,000 ம். பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாருங்க,